ஆ அன்னைக்கு நம்ம பார்த்ததுல வந்து பிஓ எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்த்துருந்தோம்க்கா. பிஓல வந்து வித் ஆ. ரெக்வெஸ்டேஷன், வித்தவுட் ரெக்வெஸ்டேஷன் அந்த P2P ஃப்ளோல. இப்ப ரிக்வெஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறீங்களா? இது சாரி ரெசிப்ட்ஸ். ஆமாங்கக்கா. சரி ஓகே. ஹலோ. ஹலோ. ஆ. ஓகேங்கக்கா. ப்ரொக்யூட்மெண்ட்ல உங்களுக்கு பர்ச்சேஸ் ரெக்வெஸ்டேஷன் போயிட்டு சரிங்கக்கா. ஒரு நிமிஷம் மாத்தி கிளிக் பண்ணுறேன். இது நியூ இன்ஸ்டன்ஸ்னால நம்ம இந்த இது இல்லைன்னு நினைக்கிறேன்க்கா. ஆக்சஸ் அதை மட்டும் கொடுத்துட்றேன். ஓகே. செக்யூரிட்டி கன்சோல். வந்து யூசர் நேம் வந்து மணிமூர்த்தின்னு நினைக்கிறேன். ப்ரொக்யூட்மெண்ட் மேனேஜர் ஒன்று ஆட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ப்ரொக்யூட்மெண்ட் ப்ரீபேயர். 3 சொன்னீங்கல்ல? ப்ரீபேயர் ஒன்று, ரெக்வெஸ்டர் ஒன்று, அப்புறம் அட்வான்ஸ்டு ப்ரொக்யூட்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அது ஒன்று. அட்வான்ஸ்டு ப்ரொக்யூட்மெண்ட் ரெக்வெஸ்டர் இந்த ஒரு ரோல் மட்டும். Done. ஆ. இந்த ரோல்ஸ் தான் நம்ம இந்த இதில் ஆட் பண்ணிடுவோம் யூசருக்கு. அது வந்து செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ் நம்ம யூசரில் ஆட் பண்ணுவோம். மேனேஜ் யூசர்ஸ். அமைதி. இதில் வந்து நம்ம ஆட் பண்ண ப்ரொக்யூட்மெண்ட் மேனேஜர் ஒன்று. நெக்ஸ்ட்டு பிஸ்னஸ் யூனிட் நம்ம US1 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்
இந்த ரோல்ல ஆட் பண்ணிட்டு ஒன்ஸ் நாங்க லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ இதுல அன்னைக்கு நம்ம வித்ரா பேசஸ் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு எரர் வந்திருக்கும்க்கா. நம்மளுது கிரியேட் ஆகல, வித்தவுட் தான் உங்களுக்கு கிரியேட் ஆனிச்சு. இதுல இப்ப வரும்ன்றீங்களா? இதுல இது பண்ணி பார்ப்போம்க்கா. ரோல் ஆட் பண்ணியாச்சு, ஒரு நிமிஷம். லாக் அவுட். ப்ரொக்யூட்மெண்ட் ப்ரீபே ரெக்வஸ்ட் இதெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இந்த ரோல் ஆட்ல வரலையா? ஒரே நிமிஷம்க்கா. இந்த ரோல் ஆட்ல இதுல நம்ம இது ஓப்பன் ஆகலைங்கக்கா, அதனால நம்ம ரெசிப்ட் பார்ப்போம். இல்லாட்டி அதுல சரி. வித்ரா கேசஸ் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லி. நீங்க ரெசிப்டே போயிடுங்க. ஓகேங்கக்கா. நீங்க எடுத்தீங்கல்ல, அன்னைக்கு எரர் practice அடிச்சது, பண்ணும்போது அதனால புரியலங்கக்கா. அதான் நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது வேணா போட்டு பார்க்கலாம். ஓகேங்கக்கா. ரெசிப்ட் வந்தாச்சு. நெக்ஸ்ட் இதுல நம்ம அதுல கிரியேட் பண்ணது இப்போ இதுல நம்ம லாஸ்ட் ரெக்வஸ்டர் வந்துட்டு நம்ம கிளிக் பண்ணிப்போம்க்கா. ரெக்வஸ்ட் இந்த இதுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன், அதனாலதான் உங்களுக்கு எதுவுமே ஓப்பன் ஆகாது. இதுல பிஓ இருந்தா உங்களுக்கு ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன்க்கா. இல்லை அப்படின்னா ஓப்பன் ஆகாது.
சரி. ஹாய். இன்ஸ்டன்ஸ் உங்ககிட்ட வேற எதுவும் இன்ஸ்டன்ஸ் ஒர்க் ஆகுதாங்க்கா? இருங்க பாக்குறேன். ஓகேங்க. அந்த எஸ்ஏஎஸ் அது அது நீங்க பாத்தீங்களா? அது இதாகலைங்கக்கா. அதுவும் வரலையா? ஆமா. லாஸ்ட் அனுப்புனது தான் இருக்கு. இதுதான் அனுப்பியிருக்காரு. இப்போ நான் அனுப்பியிருக்கேன் பாருங்க. இந்த பாருங்க. இதுதான் 8 மணிக்கு அனுப்பியிருக்காரு எனக்கு. 8னா இன்னைக்கு 11 ஆச்சு. அக்கா அன்னைக்கு இந்த இதுல ரெக்வஸ்டர் பார்த்தோம்ல, இந்த ப்ராசஸ் ரெக்வஸ்டேஷன்ல இந்த ப்ராசஸ் பர்ச்சேஸ் ரெக்வஸ்டேஷன் ஒன்று பார்க்கும்போது அந்த வித் ரெக்வஸ்டேஷன் கிரியேட் பண்றது அந்த ப்ராசஸ் சப்மிட்னு இருக்கும். இந்த இதுல போனீங்கன்னா இங்க டாஸ்க்ல அது கொடுக்குமோ அதில் ஒன்று உங்களுக்கு சொல்ல மாட்டேன். அது என்னன்னா நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லைங்க, அதுல ஏற்கனவே இருக்க ஒன்று பர்ச்சேஸ் ஆர்டரை எடுத்துக்கிட்டு ரெசிப்ட் எடுத்துட்டு பிஓ கிரியேட் பண்றதுக்காக நம்ம இது பண்ணோம்ல. ஆமாங்க, அந்த ரெக்வஸ்டேஷன் ஐடி இருக்கும். அதை வச்சு நம்ம அதை கிளிக் பண்ணிட்டு ஆட் டு டாக்குமெண்ட் பில்டர்னு கொடுத்துருப்போம். நம்ம அது கொடுத்தோடனே உங்களுக்கு இந்த சைட்ல உங்களுக்கு கிரியேட் அது மாதிரி இருந்தது இல்லைங்கக்கா. கிரியேட் கொடுத்ததுக்கு அப்புறம் தானே உங்களுக்கு பேஜ் மாதிரி ஓபன் ஆனிச்சு. ஹலோ ஹலோ சொல்லுங்க. இதுல கேக்குதுங்கக்கா. இப்போ இதெல்லாம் அந்த இதுல வந்துட்டு நம்ம டைரக்டா கிரியேட் கொடுத்து வைப்போம்க்கா. அந்த ரெக்வஸ்டேஷனை கிளிக் பண்ணிட்டு நம்ம கிரியேட் பண்ண ரெக்வஸ்டேஷன் வந்து இதுல நம்ம இது பண்ணிருப்போம். புரியுதாங்கக்கா? ஹலோ என்ன சொல்றீங்கன்னு புரியல. இது ஓபன் கிரியேட் பண்ண ரெக்வெஸ்ட் இந்த பிஆர் அந்த பிஆர் ரிக்வெஸ்ட் வந்து இதுல நம்ம லிங்க் பண்ணுவோமா? அது எப்படின்னாக்கா, இப்போ அன்னைக்கு அந்த ரிக்வெஸ்ட் நம்பர் எடுத்து நம்ம லிங்க் பண்ணணுமா? ஆமாங்கக்கா. இதுல வந்து பர்ச்சேஸ் ரெக்வஸ்டேஷன்ல வந்துட்டு உங்களுக்கு வித் ரெக்வஸ்டேஷன் வித்தவுட் ரெக்வஸ்டேஷன் ரெண்டு இருக்கும் இல்லைங்களா, பிஓ கிரியேட் பண்றதுக்கு. அதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ஒண்ணு இதுல உள்ள போயிட்டு ஆன்லைன்ல இருக்க மாதிரி அப்படியே பை பண்ணமாங்கக்கா. அமேசான் அது மாதிரி இருக்க மாதிரி ஒண்ணு ப்ராடக்ட் அந்த பென்சில் பாக்ஸ் மாதிரி பை பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு டூல்ல போய் அதுக்கு சப்மிட் ஆனிச்சா இல்லையா அப்படின்னு காட்டணும் இல்லைங்கக்கா. அது சப்மிட் ஆனிச்சுன்னா செக்யூரிட்டி கன்சோல் ட்ரான்சாக்ஷன் கன்சோல்ல போய் காட்டுனீங்கல்ல. ஆமாங்கக்கா. ட்ரான்சாக்ஷன் கன்சோல்ல காட்டின அந்த ஐடிய இதுல போட்டு மெர்ஜ் பண்றதா வித் ரெக்வஸ்டேஷன்க்கா. ஓகே. இதே வித் ரெக்வஸ்டேஷன் அன்னைக்கு பண்ணும்போது உங்களுக்கு எரர் அடிச்சுது. நம்ம கிரியேட் கொடுத்தப்போ அதை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் அப்படின்னு கொடுத்தப்போ உங்களுக்கு கிரியேட் ஆகல, அது எரர் வந்தது. இதே வித்தவுட் பண்ணும்போது உங்களுக்கு கிரியேட் ஆயிடுச்சு பர்ச்சேஸ் ஆர்டர். அதை தான் நம்ம இன்வாய்ஸ்ல போய் போட்டோம். அதை தான் இன்னைக்கு நான் அந்த வித் ரெக்வஸ்டேஷன் பண்ணலாம் அப்படின்னா இது ஓப்பன் ஆகலைங்கக்கா. அது வந்துட்டு இன்னொரு நாள் நீங்க இப்ப ப்ராக்டிஸ் பண்ணும்போது சொல்லுங்க, அதுல பாத்துக்கலாம். சரி, ஓகே ஓகே. அப்படி கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு டாக்ஸஸ்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் கிரியேட் கொடுப்பாங்கக்கா. நம்ம ரெக்வஸ்டேஷன் கிரியேட் பண்ணோம்லக்கா, இப்ப பென்சில் ஆன்லைன்ல பை பண்ணிருக்கோம். அந்த ஐடியா இதுல லிங்க் பண்ணும்போது உங்களுக்கு டாக்ஸ்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு தான் கிரியேட் சப்மிட்லாம் பண்ணுவோம் நம்ம. ஏன்னா இதுல ஒன்ஸ் நம்ம சப்மிட் பண்ணோம் அப்படின்னா போர்ட்டலுக்கு போயிடும். அதனால கேர்ஃபுல்லா செக் பண்ணிட்டு நம்ம இது கொடுப்போம். ஓகே. இது ரிவர்ஸ் பண்ற ஆப்ஷன் தான் நமக்கு கிடையாது, கரெக்ட்டா? ஆமாங்கக்கா. நெக்ஸ்ட் நம்ம ரெசிப்ட்ஸ் தான் பார்க்கணும்ல. ஆமாங்கக்கா. இப்போ இந்த இதுல டாக்ஸ்ல நம்ம சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த போர்ட்டல் போயிரும்க்கா.
இதே எக்ஸாம்பிள் இந்தியன் சினாரியோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்வாய்ஸ் ஆயிடும் உங்களுக்கு. அதனால ஆட்டோமேட்டிக்கா இன்வாய்சிங் ஆயிடுச்சுன்னா ஜிஎஸ்டி போர்ட்டல் போயிடும். இதை இன்டகிரேஷன்ல என்ன சொல்லுவாங்கன்னா கிளியர் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எங்க இன்டகிரேஷன்ல இன்வாய்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம போர்ட்டல் ஜிஎஸ்டி போர்ட்டலுக்கு போறத இது இன்வாய்ஸ் கிளியரிங் சொல்லுவாங்க. டாக்ஸ் இன்டகிரேட்டிங்ல கிளியர் டாக்ஸ். ஆமாங்கக்கா, கிளியர் டாக்ஸ். இதுலயே நம்ம அந்த இது பார்த்தோம்லங்கக்கா, ப்ரொக்யூர்மெண்ட்ல போயிட்டு அந்த செட்டப் பார்த்தோம்ல, இதே உங்களுக்கு லொகேஷன் வச்சு நீங்க நியூயார்க் அப்படின்னா உங்களுக்கு அப்ரூவல் ஆகணும். அது மாதிரி பார்த்தோம்ல, அது வந்து அது கொடுத்துருந்தோம் அப்படின்னா அந்த கேஸ் எடுத்துக்கும். இல்லாட்டி உங்களுக்கு இன்வாய்ஸ்ல இருக்க இந்த டாக்ஸ் வச்சு உங்களுக்கு இதாகும், ப்ராசஸ் ஆகும். எனக்கு ஒரு இது சின்ன டவுட் இன்னைக்கு நான் பார்த்தேன். இந்த D365 இன்வாய்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? என்ன இதுங்கக்கா? டி 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 ஃபார் டாக். டி டி இல்லையா? டி D65 ஆங்கக்கா. D365 இன்வாய்ஸ் தெரியலங்கக்கா. சார் ஐடியா கேக்குறீங்களா? எனக்கு பரவாயில்ல, உங்களுக்கு என்ன ஐடியா இருக்கான்னு கேட்டேன். இல்லங்கக்கா, ஏன்னா பேய்டு ப்ராசஸ்ல தான் வருது. அது ஆட்டோமேட்டிக்கா இன்வாய்ஸ் எடுத்துக்கிற மாதிரி, அதுதான் கேட்டேன். அது எப்படி இருக்கும் ஐடியா? எனக்கு எதுவும் தெரியலங்கக்கா. சாருக்கு தெரியும். நீங்க சார்ட்ட கேளுங்கக்கா. இத கால் பண்ணி கேளுங்க ஈவினிங் நைட்டு முடிச்சுட்டு. நெக்ஸ்ட் ரெசிப்ட்ங்கக்கா. ரெசிப்ட்ஸ்ல இதுல எதுவும் வரல, அதான் ப்ராப்ளம். லாஸ்ட் 7 days. நாளைக்கு பார்த்துக்கலாம். ஒரே நிமிஷம்க்கா, இன்ஸ்டன்ஸ் இன்னைக்கு கொஞ்சம் இதா இருக்கு. இது ப்ரொக்யூட்டிவ் பே முடிஞ்சா என்ன கிளாஸ் இருக்கு இன்னும்? ப்ரொக்யூட்டிவ் பேக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த கிளாஸ் இருக்கும்க்கா.